ஃபைனலாக வந்து ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. ரேங்க் லிஸ்ட் பார்த்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் வந்து ஷாக்கில் தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த தடவை நான் யாருமே எதிர்பார்க்க முடியாத கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 190லேயே வந்து 1.5லேருந்து 2 மார்க்ஸ் வரல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க்ஸ் எல்லாமே வந்து ஹையர் ரெண்டில் இருக்கிறதுனால உங்கள் ரேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000, 20,000, 30,000 175 வாங்கின ஒரு கட் ஆஃப்க்கு இது 40,000 சம்திங் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் மனம் தளர்ந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு. இங்கே முக்கியமாக ஒரு 3 ஃபேக்டர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிறையா பேர் அந்த 175க்கு மேலே இருந்து 180, 85க்கு மேலே இருக்கிற நிறையா பேர் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க மேனேஜ்மெண்ட் சீட்டில். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறையா காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிஹெச்டி ஐடெக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு காலேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 240 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஏஐசிடியோட புது ரூல்ஸ் என்ன அப்படின்னா காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வேணால் வந்து உங்களுக்கு வந்து இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ மேட்ச் ஆச்சு அப்படின்னா இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நிறையா காலேஜ் வந்து அவங்களுடைய சிஎஸ் பிரான்ச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி புது கோர்ஸ் இருக்குல்ல, சைபர் செக்யூரிட்டி, அது மாதிரி புது கோர்ஸில் வந்து இன்டேக்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து ஏஐசிடி அப்ரூவல் பண்ணி காலேஜோட இன்டேக் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து வெகு விரைவில் வந்து டோட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ப்ரௌச்சர்னு ஒன்று வருங்க. அந்த ப்ரௌச்சர் பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து மனம் தளர்ந்துடாதீங்க. எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் வந்து ரேங்கிங் வந்து நல்ல ரேங்கிங் வந்திருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் நிறையா பேர்த்துக்கிட்ட பேசினேன். இவ்வளோ கட் ஆஃப் சார், இவ்வளோ ரேங்க் வந்திருக்கு, என்ன பண்ணுறது தெரியல சார், சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒன்று வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் ஃபுல் ஃப்ரீ எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் சில சாய்ஸ் ஃபில்லிங்கில் சில மிஸ்மேட்ச் எல்லாம் ஆகிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இது அன்எக்ஸ்பெக்டட் தான். நாம் கணிச்சதை விட நாம் வந்து ஒத்துக்கணும். நாம் கணிச்சதை விடவே இது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். நாம் வந்து ஒரு 195க்கு மேலே 0.5ங்கிறது கணிச்சோம். 190க்கு மேலே 1 வரும் அப்படின்னு கணிச்சோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 2 வந்திருக்கு. ஸோ நாம் கணிச்சதை விட 1 மார்க் 2 மார்க்ஸ் வந்து அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரீவேம்ப் பண்ணி உங்களுடைய காலேஜெல்லாம் ரீவேம்ப் பண்ணுற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் கோயிங் இன்டு ஒன் நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃப் பார்க்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பார்த்துக்கலாம். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் தெரியும். நேம் கொடுத்துருப்பாங்க, கம்யூனிட்டி என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் ரேங்க் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தேவைப்படும். இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கட் ஆஃப் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிடிஎஃபாக போன வருஷம்லாம் பப்ளிஷ் பண்ணாங்களே அதே மாதிரி ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கணும்னாலும் நீங்கள் வந்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். இந்த ரேங்க் டீட்டெயில்ஸில் வந்து ஜென்ரல் அகாடமிக் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கான எல்லாத்துக்குமே எல்லாவுடைய ரேங்க்கும் இங்கே இருக்கும். அதே மாதிரி அகாடமிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கீழே அந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அகாடமிக்லேயே எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரி, அகாடமிக்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் இதுதான் 7.5% கோட்டா. அதே மாதிரி அகாடமிக்லேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த 7.5ல டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதே மாதிரி 7.5ல எக்ஸ் சர்வீஸ்மேன், 7.5ல வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி வொகேஷனலையும் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரியுமே இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் தனியாக அகாடமிக் அண்ட் வொகேஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துங்க. இதுக்கான டேட்ஸையும் அறிவிச்சிட்டாங்க. ஷெட்யூலை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுதான் ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸில் வந்து இப்போ போகலாம். 28ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரல கிரீவன்ஸ் ரிட்ரஸ் இருக்கலாம். உங்களுடைய கட் ஆஃபில் வந்து ஏதாச்சும் கால்குலேஷனில் தப்பாக வந்திருக்கா, அதே மாதிரி ரேங்கிங்கில் ஏதாச்சும் தப்பான மார்க் வந்திருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து கிரீவன்ஸ் ரிட்ரஸில் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போய் அட்ரஸ் பண்ணலாம். சிலருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்துக்குங்க. ஆனால் அப்ளிகேஷன் என்னென்ன ரிஜெக்ட் ஆனது டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்எலிஜிபிள் அப்ளிகேஷன் லிஸ்ட் 2025 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே போய் நீங்கள் இன்எலிஜிபிள் ஏன் ஆனீங்க அப்படிங்கிற ரீசனிங் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. நீங்கள் அதில் இருந்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் போய் பார்த்துங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆகி எல்லாத்துக்கும் ரேங்க் வந்திருக்கும். அப்புறம் ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கேட்டகரி ஆன்லைனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கு மட்டுமே வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்காங்களா
ஜென்ரல் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ். அதாவது இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட் 2 நாள் 7ஆம் தேதியில் ஆரம்பிச்சு ஜூலை 7 டு ஜூலை 8. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஜென்ரலாக படித்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அதில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஜூலை 9 டு ஜூலை 11 நடக்கிறதா போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 14லேருந்து ஆகஸ்ட் 19 வரை கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதெல்லாமே போடல. அதுக்கான இன்டீடைல்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து இனிமேல் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். அதில் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, எப்போ வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோமா இல்லை அடுத்த ரவுண்டுக்கு போகிறோமா, அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறோமா, டிக்ளைன் பண்ணுறதா எல்லாமே வந்து அந்த ஷெட்யூல் அந்த 4 சாய்ஸ் ஃபில்லிங்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் வருதுல்ல அதுக்கான ஷெட்யூல் வந்து இன்னும் வரல. ஆனால் அதுக்கான டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜூலை 14 டு ஆகஸ்ட் 19 வந்து முடிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்துடும். அகாடமிக்கு, கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷனு, வொகேஷனல் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ஜூலை 14 வரல வி ஹாவ் டு வெயிட். நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 to 23 சொல்லியிருக்காங்க. அப்புறம் SCA2 இது வந்து 25 to 26 சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் எல்லாமே 26 ஆகஸ்ட்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து உங்கள் ரேங்கை செக் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அக்ரிகேட் மார்க் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து உங்கள் லாகின் இதில் வச்சிருப்பீங்க. ஸோ லாகின்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். ஒரு வேலை இது மாதிரி பார்க்குறீங்கனாலும் பார்க்கலாம். இது ஒரு அனலைஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 200லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 141 பேர் இருக்கிறாங்க 200லேயே. ஸோ 199.5க்குள்ளே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்னொரு 341 பேர் வந்திருக்காங்க. இந்த தகவலை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதனால தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ரீசனையுமே சொன்னோம். 200ல் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி 199.5க்குள்ளே எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸே என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கின கட் ஆஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,39,299 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 பேர் வந்து 7.5 ரேங்கிங் கீழே வருவாங்க. இது வந்து 7.5 ரிசர்வேஷன் ரேங்கிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ரேங்க் சொல்லிடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரேங்க் அதாவது 7.5 ரேங்க் என்ன, 7.5ல் கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலில் கம்யூனிட்டி ரேங்கிங் கொடுக்கல. ஜென்ரல் ரேங்க் கொடுத்துட்டு 7.5ல் ஜென்ரல் ரேங்க் எவ்வளவு, அதே மாதிரி 7.5ல் கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம். இந்த PDF எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரேங்கிங் டீட்டெயில்ஸ் கீழே தான் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன குரூப்பில் இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கேட்டகரி இருக்கிறீங்களோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் தகவல். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன மூடில் இருப்பீங்க அப்படின்னா ரேங்க் வந்து ஹையர் எண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள மைண்ட் செட். நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா காலேஜ்லையுமே இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த கட் ஆஃபுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹேவ் டு வெயிட் ஃபார் AICT எவ்வளோ காலேஜுக்கு எவ்வளோ இன்டேக் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த ப்ரௌச்சர் வெளியிட்டாங்க அப்படின்னா அதில் எல்லா தகவலுமே இருக்கும். ஒரு காலேஜுக்கும் எவ்வளோ இன்டேக் எடுக்கிறாங்க, எவ்வளோ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வருது, எவ்வளோ வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருது, எவ்வளோ வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த ரேங்கிங்க்கு இந்த காலேஜில் இந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போயே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுனாலும் இந்த ரேங்க் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு இங்கே பண்ணுங்க பாருங்கள், கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்க்குள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். cutoff.tne.online.org ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. நம்ம 2024 எடுத்துகிட்டு செலக்ட் கேட்டகரி கீழே வந்து நீங்கள் வந்து ரேங்க்ஸ் எடுத்துக்கங்க. ரேங்க்ஸ் எடுத்துகிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் கீழே வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த பிரான்ச் வேணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், இல்லைனா காலேஜ் வைஸ் பண்ணுறதுனால காலேஜ் வைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து PHD காலேஜுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. PHD இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ PHD ஐடெக் போகிறோம். அதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா PHD ஐடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து OCயில் எவ்வளோ ரேங்க்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2614 ரேங்க்கில் வந்திருக்கு. இது வந்து ஜென்ரல் கேட்டகரி ரேங்க். இது வந்து நீங்கள் 7.5 இல்லை கம்யூனிட்டி ரேங்கிங் நினச்சிடாதீங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். ஸோ அதனால் என்னென்ன ரேங்க் உங்களுக்கு கிடைச்ச ரேங்க்குக்கும் இந்த ரேங்க்குக்கும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது கீழே இருக்கிற ரேங்க் எல்லாம் வந்து நம்ம எலிஜிபிள் ஒரு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு வைங்க. ஏன்னா அது கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போகிறக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அதிகம் ஒரு 100 to 200 ரேங்க் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு வைங்க.
நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 20-60-20 ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத வந்து 20 எடுத்து வச்சுங்க, 20% எடுத்து வச்சுங்க. உங்கள் ரேங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற சீட்ஸ் வந்து 60% எடுத்து வச்சுங்க. உங்கள் ரேங்க்குக்கு கீழே இருந்தாலும் அதில் ஒரு 20% எடுத்து வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போயே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம புது தகவலையும் புது டேட்டாஸையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து ஈவினிங் இல்லைனா நைட்டில் நம்ம போடுறோம். கீப் வாட்சிங். தேங்க்யூ. வணக்கம்.